வணக்கம். கும்பராசி நேயர்களின் குணநலன்கள் மற்றும் பலன்கள். கும்பராசிக்காரர்களின் குணநலன்: தன்னம்பிக்கை, மற்றவர்களை மதித்தல், உயர்ந்த சிந்தனை போன்ற நற்குணங்கள் கொண்டவர். சுதந்திரமான போக்கு கொண்டவர், ஆனால் தனக்கென தனி விதிகளை வகுத்து அதற்கேற்ப வாழ்பவர். சம்பிரதாயங்களை மதிப்பவர், மற்ற சமூகத்தவரையும் சகோதர சகோதரி போல பாவிப்பவர். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டவர். ஏழைகள், ஆதரவற்றவர்கள் மீது இரக்கம் காட்டுபவர். மற்ற மதத்தினருடன் ஒற்றுமையாக பழகக்கூடியவர். மற்றவர்களையும் தன்னை போல நேசிப்பவர். அமைதி, உலக ஒற்றுமைக்காக பாடுபடக்கூடியவர். நவீன உலகத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொள்பவர். மற்றவர்களுடன் இணைந்து பணியாற்றக்கூடியவர். தேவைக்கேற்ப தனது புத்தி கூர்மையை பயன்படுத்தக்கூடியவர். எளியவர்களுக்கு எளியோராய் பழகுபவர். ஒற்றுமைக்கு பாடுபடுபவர். எந்த ஒரு குடிமகனும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்காக எடுத்துக்காட்டாக விளங்கி அதற்கு ஏற்ப வாழ்பவர். இவர்களது உடல் அமைப்பு கைகள் நீண்டு அழகாகவும் மென்மையாகவும் இருக்கும். முட்டை வடிவிலான முகத்தோற்றம் கொண்டவர். இவர்களது கழுத்து, முதுகு, முகம், தலையிலோ மச்சம் இருக்கும். இவர்களது பணவரவு தங்களது வீட்டு செலவை கூட புத்திசாலித்தனமாக குறைத்து விடுவர். இவர்களுக்கு நண்பர்களை விட எதிரிகளின் எண்ணிக்கையே அதிகமாக இருக்கும். இவர்களுக்கு அசையும் அசையா சொத்துக்கள் கிடைக்கும் யோகம் உள்ளது. எப்போதும் பண நடமாட்டம் இருக்கும். கும்பராசிக்காரர்கள் 25 வயதில் இருந்தே யோகம் ஆரம்பிக்கிறது. சிறப்பான யோகம் ஏதும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வயதில் இருக்காது. செலவை குறைக்க வாய்ப்பும் இல்லை, ஆனால் சொத்து சேரும் யோகம் உண்டு. கும்பராசி நேயர்களின் அதிர்ஷ்டம்: பொறியாளர், விஞ்ஞானம், கல்வித்துறை, வாகன தொடர்பான பணிகளில் ஈடுபடுவது நல்லது. எந்த வேலை செய்தாலும் அதில் புதிய நுணுக்கங்களை கண்டறிவர். அதன் மூலம் இவர்களுக்கு புகழும் கிடைக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு கருப்பு, நீலம், பச்சை நிறங்கள் அதிர்ஷ்ட நிறங்களாக இருக்கும். இந்த நிறங்களால் ஆன ஆடைகளை அணிந்தால் மனதிற்கு அமைதி கிடைக்கும். எப்போதும் கருப்பு அல்லது நீலவர்ண கைக்குட்டைகள் வைத்திருப்பது லாபத்தை தரும். எல்லா நேரத்திலும் அணியும் ஆடையில் இம்மூன்று நிறங்களில் ஏதேனும் ஒரு நிறமாவது இருக்கும்படி பார்த்து கொள்வது நல்லது. இவர்களது கும்பராசி நேயர்களின் காதல், உண்மையான காதல் வாழ்க்கை இவர்களிடம் அதிகம் இருக்கும். காதலை செய்து கற்பனை செய்து பார்ப்பதில் இவருக்கு நிகர் இவரே. காதல் என்பதை மனரீதியாக உணர்வாக மதித்து காதலரை விரும்பினால் வெற்றி நிச்சயம் கிட்டும். கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்ப்பாளருடன் ஏற்படும் ஈர்ப்பு சில சமயம் விபரீதத்திலும் முடியும். உயர்ந்த பதவியில் அமர்ந்த பின்னர் உங்கள் காதலை தெரிவிப்பது நல்லது. தனக்கென ஒரு கொள்கையை வைத்து கொண்டு வாழ்பவர். இவரது துணையும் கடைபிடிக்க வேண்டும் என்று விரும்புவார். இவர் பழகுவதற்கு இனிமையானவர், மனதைரியம் மிக்கவர். தனது துணையை மிக மகிழ்ச்சியாக வைத்திருப்பார். கும்பராசிக்காரர்களின் காதல் மற்றும் தாம்பத்திய உறவுகள் பிரகாசமாக இருக்கும். இவர்கள் புதுமை விரும்பிகளாக இருப்பர். மிதுனம், துலாம், விருச்சகம் மற்றும் கும்பராசியில் பிறந்தவர்களை இவர்கள் துணையாக கொண்டால் இல்லறம் நல்லறமாக அமையும். பேராசையும் சோம்பேறித்தனமும் கும்பராசிக்காரர்களின் முக்கிய பிரச்சனையாகும். நடந்து முடிந்த விஷயங்களை எண்ணி எண்ணி இவர்கள் வருந்தி கொண்டே இருப்பார்கள். யாராவது ஏதாவது சொல்லிவிட்டாலும் கூட மனமுடைந்து போவார்கள். பயணம் செய்வது பிடிக்கும், ஆனால் எந்த பயணமும் நன்மையில் முடியாது. இதனால் பண நஷ்டமும் நேர விரயமுமே மிஞ்சும். தனது லட்சியம் நிறைவேற எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்பவர். தனது சுதந்திரத்திலோ நடவடிக்கையிலோ வேறு யாரும் தலையிட அனுமதிக்க மாட்டார்கள். துர்க்குணங்களிலிருந்து விடுபட சனிக்கிழமை மற்றும் வியாழக்கிழமையில் விரதம் இருக்கலாம். ஏகாதசி, பிரதோஷம் நாட்களிலும் விரதம் இருக்கலாம். கும்பராசிக்காரர்களுக்கு சனி பார்வை உண்டு. இதனால் அவர்களுக்கு சனிக்கிழமைகளில் அதிர்ஷ்ட தினமாகும். சனிக்கிழமைகளில் செய்யும் செயல்கள் வெற்றிகரமாக அமையும். இவர்களுக்கு வெள்ளிக்கிழமை சுபம், ஞாயிற்றுக்கிழமை பரவாயில்லை.
வியாழக்கிழமை செய்ய தேவையில்லை. சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் நடக்கும் நாட்களில் எந்த ராசிக்காரர்களும் கும்ப ராசிக்காரர்கள் துவக்க வேண்டாம். எந்த ஒரு காரியத்தையும் துவக்க வேண்டாம். கும்பராசிக்காரர்களுக்கு 4 மற்றும் 8 ஆகிய எண்கள் அதிர்ஷ்ட எண்களாகும். 4இன் கூட்டு எண்களும் 8இன் கூட்டு எண்களும் அதிர்ஷ்டமே ஆகும். 1, 2, 9 ஆகிய எண்கள் அசுபம் ஆகும். மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.